ஹலோ, இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கு பிரசாதமா துள்ளு மாவுன்னு ஒன்று பண்ணி காட்டலான்னு இருக்கேன். முதல் வெள்ளிக்கு ஆடிப்பால் பண்ணிட்டோம். எல்லா வெள்ளியுமே ஆடி தை எல்லாம் அம்பாளுக்கு விசேஷமானது தான். அதனால 2வது முதல்து அவ்வளவா சௌகரியங்கள். சிலர் வந்து புத்துக்கு முதல் வெள்ளிக்கிழமை பால் விடுவா, 3வது வெள்ளிக்கிழமை பால் விடுவா, 5வது வெள்ளிக்கிழமை, அது மாதிரி அவ்வளவாத்து வழக்கம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இதுவும் வந்து அவ்வளவாத்து வழக்கம் இருந்தால் தான் பண்ணுவோம். இது வந்து எங்கள் பிறந்தாத்து வழக்கம். எங்கள் ஆட்டில் எப்படின்னாக்க பொதுவாக இந்த சித்திரை வைகாசிலாம் பருவம் இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்குமோ இல்லையோ, அப்போ இந்த குழந்தைகளுக்குலாம் அந்த அம்மா தாயார் வந்து இறங்குவோம். இப்போல்லாம் வேக்சின் போடுறதால இப்போ இல்லை, மகாமுன்னியத்தில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போது குழந்தையெல்லாம் இல்லைன்னா ஜுரம் வந்துடும், சுருண்டு படுத்துன்னு இருக்கும் இல்லையா. அப்போ எப்படி வேண்டிப்பான்னா, அம்மா தாயே அந்த உனக்கு துள்ளு மாவு இடித்து வைக்கிறேன்டி தாயே, நீ வந்து இந்த குழந்தை மேலேருந்து குழந்தைகள்லாம் எழுந்து துள்ளி குதிச்சுட்டு ஓடணும், அந்த மாதிரி சீக்கிரம் இறங்கிடும் அவ மேலேருந்து, உனக்கு இளநீர் வாங்கி வைக்கிறேன், உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன். சிலர்லாம் வந்து பொங்கல் வைப்பா, ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம், அதெல்லாம் அவளுக்கு வழக்கங்கள் பொறுத்திருக்கு. பட் நான் இன்னைக்கு எதுக்கு போகிறேன்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு நடந்திருக்கு, சுவாமியோட கருணையால் எல்லாம் சரியாயிருக்கு அப்படின்றது ஃப்யூச்சரில் பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு பண்ணியிருக்கா அப்படின்றது இருக்கணும் இல்லையா. அதனால ஞாபகம் இருக்கட்டும், மேலும் அம்பாளுக்கும் உகந்ததாக இருக்கேன்ட்டு தான் இன்னைக்கு நான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிள். இந்த பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு கோபுரமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், பச்சரிசியை ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/2 கப்பு தூள் வெல்லமாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, கொஞ்சம் தேங்காய் துருவல், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய்வேத்தியத்துக்காக, அவ்வளோதான். இது முன்னெல்லாம் எப்படி அடிப்பான்னா, ஒரு உரல்ல வந்து இது இப்போ வடிதட்டில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளாத்ல ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடணும். ஈரம் இல்லாமல் நம்ம இப்போ அதிர்ஷ்டத்துக்குலாம் காய வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா காயணும். ஒரு 1/4 மணி நேரத்தில் காய்ஞ்சிடும். இது இதுக்கு வெல்லம் பொதுவாக கொஞ்சம் உதிராக இருக்க மாதிரி வெள்ளத்தையும் எடுத்துக்கோங்க. பாகு வெல்லம் எடுத்துட்டேன்னா மாவிளக்கு மாதிரி ஆகிடும். அது தப்பு இல்லை, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெல்லம் மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து கெட்டியாக ஆகிடும் அந்த மாவு. இருந்தாலும் நம்ம பண்ணும்போது துள்ளு மாவுன்னும் போது நல்லா உதிரியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தேங்காய் வந்து அதோடலாம் போட மாட்டோம். சாப்பிடும்போது என்ன பண்ணுவான், அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வரோம் இல்லையா, அப்போ அந்த தேங்காவை வந்து எல்லாருக்கும் கீத்தி கொடுப்பா. நெய் வந்து அந்த மாவை பண்ணிட்டு அதுக்கு மேலே நெய் 2 ஸ்பூன் விட்டு கொண்டு போய் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவான்னா, அம்மன் கோயிலில் கொண்டு போய் கொடுப்பா. அவர் பூசாரி என்ன பண்ணுவாருன்னா, அர்ச்சனைக்கும் கொடுப்பால, அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு இந்த மாவை வந்து அம்மன் கிட்ட ஏற்றி இறக்குவார். 2-3 முறை பாட்டு பாடி அவள் ஒரு மாதிரி சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சொல்லி பாடி அதை ஏற்றி இறக்கி கொடுப்பா. அப்புறம் அவர் பூசாரி கொஞ்சம் எடுத்துப்பார். அப்புறம் அங்கே இருப்பாருக்கெல்லாம் ஒரு 10-12 பேருக்கு விநியோகம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் தட்டில் போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த தேங்காவை கீத்தி கொடுத்துட்டு இந்த மாவு ஆளுக்கு ஒரு 2 கரண்டி நிறைய பண்ணுவாள் அம்மா. நல்லா அரைப்படி திட்டத்துக்கு பண்ணுவாள். பண்ணாலும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். குடுத்தனக்காரெல்லாம் இருப்பா, எல்லாருக்கும் குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுப்பா. நல்லா இருக்கும். இது இப்போ பசங்களுக்கு பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. அப்பெல்லாம் அது ஒரு உடம்புக்கு நல்லது பாருங்க. அதெல்லாம் அந்த ஆடி மாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த விசேஷ தினங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நாட்டில் பாருங்க எல்லாம் அந்த பிரசாதங்கள்லாம் அப்படிதான் அமையும். இது நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது வடிச்சுட்டு இதில் காய வைக்கிறேன். ஃபேனுக்கடியில் ஒரு 10 நிமிஷம் காய்ஞ்சாலே போதும். நல்லா ஈரமே இருக்கக்கூடாது. பொதுவாக இந்த துள்ளு மாவுக்கு வந்து சாப்பாட்டு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் காய வச்ச பாருங்க எப்படி இருக்கு பற்றியில. இப்போ முன்னெல்லாம் நம்ம இடிப்போம், இப்போ மிக்சி இருக்கு இல்லையா, அதனால இப்போ இதை விப்பர் மோட்ல போய் ரவை மாதிரி பொரிச்சுன்னு வரேன். இப்போ பாருங்க, ஒரு 5 முறை இதை திருப்பினேன் விப்பர் மோட்ல விட்டு விட்டு பண்ணும்போது இதை பாருங்க, கொஞ்சம் ரவை நைஸ் ரவையாக இருக்கும், கொஞ்சம் மாவும் கலந்து தான் இருக்கும். இப்படி தான் இதை அரைக்கணும். இதை வெல்லத்தை இதில் போட்டுருவோம். ஏலக்காய் பொடி இதை போய் ஒரு திருப்பின்னு வரேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த வெல்லம் ஏலக்காய் பொடி போட்டு விப்பர் மோட்லேயே ஒரு 2 முறை திருப்பின்னு வந்தேன். நல்லா அதான் அந்த வெல்லமாகப்பட்டது தூளாக உணர்ந்தா மாதிரி இருக்கணும். பாகு வெல்லம்னா இது வந்து அதோட சேர்ந்துட்டு அப்படியே கெட்டி ஆகிடும், மாவிளக்கு மாவு மாதிரி ஆகிடும். துள்ளு மாவுன்றது இப்படி தான் இடிப்பா. இப்போ இது ரெடி ஆகிடுத்து. இது சுவாமிக்கு நிவேதியம் பண்ண வேண்டியது தான். இப்போ இது ஒரு சம்பளத்தில் போட்டு நம்ம எடுத்துன்னு போகும்போது கோவிலுக்கோ இல்லை ஆற்றுல பண்ணுறேனோ எப்படியோ இப்படி பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நெய் மேலாக பேசக்கூடாது, அப்படியே நிவேதியம் பண்ண வேண்டியது தான். அப்புறம் நிவேதியம் பண்ணதுக்கப்புறம் அந்த உடச்சுன்னு அந்த தேங்காவை துருவி போட்டோ இல்லது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி குழந்தைகள் கையில் கொடுத்தா
சின்ன சின்னதாக கட் பண்ணி அவள் அந்த மாவோட போட்டு கொடுத்தோம்னா அதோட சேர்ந்த மாதிரி சாப்பிடுவா. இல்லை அந்த இது பாருங்க துருவின தேங்காய் இருக்குல்ல அதோட எல்லாத்தையுமே கூட போட்டு கலந்து எல்லாருக்கும் தரலாம். இப்போ இந்த ஆடி வெள்ளிக்கு துள்ளு மாவு ரெடி. இது வழக்கம் இருக்கதான் பண்ணணும் இல்லை. இது ஜஸ்ட்டு எங்களுக்கா எங்கள் ஃப்யூச்சரில் எங்கள் ஜெனரேஷன் எங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா. அது ஒரு ஞாபகமாகவும் இருக்கட்டும், நம்ம பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.